கதைக்கு போவோம். அப்போ வந்து அந்த அரசர் வந்து அரசி வந்து சமைச்சு வச்சு அரசருக்கு பரிமாறினாங்க. பரிமாறும்போது அரசர் வந்து ஆவலாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டா சாப்பாட்டில் உப்பும் இல்லை, ருசியும் இல்லை, எதுவுமே இல்லை. அரசர் சாப்பிட்றாரு. அரசி வந்து ஆசையாக கேட்குறாங்க, என் சமையல் எப்படிங்க இருக்குது அப்படின்ட்டு ஆசையாக கேட்குறாங்க. அப்போ அரசர் சொல்கிறாரு, நல்லா இல்லைன்னு சொன்னால் பெரிய பூகம்பமே வெடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளும் பார்த்தா அரசியே சமைக்கிறாங்க. அப்போ அரசர் சொல்கிறாரு, வீட்டில் இவ்வளோ வேலையாட்கள் இருக்காங்க, நீ ஏம்மா சமைக்கிற? ஏன்னா அந்த அரசி சமைக்கிற சமையல் நல்லா இல்லை, அதை எப்படி நேரடியாக சொல்கிறதுன்ட்டு வீட்டில் இவ்வளோ சமையலர்கள் இருக்காங்க, வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க சமைப்பாங்க, நீ ஏம்மா சமைக்கிற அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. இல்லைங்க, அதாவது அந்த மீனவ பெண் மாதிரி என்னுடைய கணவருக்கு நான் தான் சமைச்சு என் கையால் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க. அரசரால் ஒன்றும் பண்ண முடியல. இப்படியே ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து அரசியினுடைய சமையலில் தான் அரசர் சாப்பிட்றாரு. அதில் ஒரு ருசியும் இல்லை, அவரால் சாப்பிடவும் முடியல. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மந்திரி வராரு. அப்போ தன்னுடைய நிலைமையை வந்து அரசர் வந்து அந்த மந்திரிக்கிட்ட சொல்கிறாரு. இது மாதிரி நாங்கள் நகர்வலம் போகிறப்ப ஒரு மீனவ பெண் வந்து அவங்க கணவருக்கு ருசியாக மீன் குழம்பு வச்சு பரிமாறினாங்க. அவங்க அந்யோன்யமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த பெண் வந்து தன் கணவருக்கு உணவு கொடுக்குறத தன்னுடைய பாக்கியமாக நினச்சி பரிமாறி அவங்க அந்யோன்யமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அரசி வந்து அரசவையில் வந்து அவங்களே சமைச்சு எனக்கு பரிமாறுறாங்க. ஆனால் அதில் ஒரு உப்பும் இல்லை, சப்பும் இல்லை, ஒரு ருசியும் இல்லை. இந்த இதை வந்து நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எப்படியாவது எனக்கு ஒரு ஐடியா கொடுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த மந்திரி சொல்கிறாரு, பக்கத்து நாட்டில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, ஒரு 10 நாள் பொறுத்துக்குங்கம்னா நாங்கள் போயிட்டு வந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்ட்டு போயிடுறாரு. 10 நாள் பல்ல கடிச்சிக்கிட்டு அரசர் அந்த 10 நாளை நகர்த்துறாரு. அடுத்து 10 நாள் கிளம்பிச்சு அந்த மந்திரி வராரு நேராக அரண்மனைக்கு. வந்தோடனே அரசிகிட்ட பேசுகிறாரு. அரசி கேட்குறாங்க, பக்கத்து நாட்டுக்கு போனீங்களே, அங்கே இருக்கிற அரசி வந்து என்னையோட ரொம்ப அழகானவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைங்க, அவங்க வந்து முகப்பூச்சு போட்டு இல்லை அரசியாரே, அவங்க வந்து முகப்பூச்சு போட்டு அழகியாக இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்து நேச்சுரலாகவே அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, அரசி அவர்களே, பக்கத்து நாட்டு அரசி வந்து அவங்களுடைய சமையலறை பக்கமே போகமாட்டாங்களாம். ஏன்னா வேலையாட்கள் இருக்கிறாங்க, அவங்க சமைச்சு கொண்டாந்து வைக்கிறத அவங்க அரசருக்கு அவங்க கணவர் அந்த பக்கத்து நாட்டு அரசர் இருக்கார்ல, அவருக்கு வந்து அந்த சமையலர்கள் அரண்மனை சமையலர்கள் சமைச்சிட்டு வந்து மேஜையில் வச்சுருவாங்க. அதில் வந்து தன் கணவருக்கு பிடித்த சாப்பாட்டை அந்த அரசி எடுத்து பரிமாறுவாங்க. ஆனால் அவங்க சமையலறை பக்கமே போகமாட்டாங்க. ஆனால் நீங்கள் 10 நாளாக சமையலறை பக்கம் போய் உங்களுடைய முகம் லேசாக கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த அரசி இருக்காங்க பாருங்க, அப்படியா, என்னுடைய அழகு கொஞ்சம் குறைஞ்சிருச்சா, முகம் கருப்பாயிருச்சா, இனிமேல் நான் சமையலறை பக்கமே போகமாட்டேன், அந்த அரசி மாதிரியே அரண்மனை சமையலர்கள் சமைக்கட்டும், சமைச்சு கொண்டாந்து மேஜையில் வச்சதுக்கப்புறம் என் கணவருக்கு என்னென்ன உணவு பிடிக்குமோ அதை எடுத்து நான் பரிமாறுறேன், இனிமேல் நான் சமைக்க போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதை வந்து அரசர்கிட்ட சொல்கிறாரு அந்த மந்திரி. எப்படிப்பா அரசி சமைக்க போகமாட்டாங்க, இனிமேல் உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சுனோன்னே என்னையாலேயே முடியலையே, இதை எப்படி சாதுரியமாக அவங்க கோச்சிக்காமல் அரசியார் கோவப்படாமல் எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சேன்னு சொல்லும் போது
அங்கே நடந்த நிகழ்வு அனைத்தையும் அரசருக்கு தெரிவிக்கிறாரு மந்திரி. அப்போ வந்து அரசர் வந்து பெரிய பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றிட்டு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பான்னு அவன் போட்டிருந்த பவள மாலை அதை எடுத்து மந்திரிக்கு போடுறாரு. பாருங்க, அந்த காலத்திலேயே எவ்வளோ வந்து அரசரே படாத பாடுபட்டிருக்காரு. கதை நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் நல்லா